பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க எந்த இடத்துல ஜெயத்தை, வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த ஜெயத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்திட்டாருங்க. ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லுகிறபடி, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகி யெகோவா என் பலனும் என் கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இதே வசனத்தை யாத்திராகமம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வருகிற பொழுது, ஒரு வெற்றியின் அந்த சீசன்ல, அந்த ஜெயத்தை கொடுக்கிற நாட்கள்ல இந்த வார்த்தையை சொல்றாங்க. இந்த ஏசாயா 12வது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மாற்றத்துல கடந்து வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து திரும்ப அவர்கள் கட்டப்படுகிற பொழுது சொல்றாங்க, தேவனே ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். நீங்க எந்த காரியத்துல ஜெயத்தை, வெற்றி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக ஜெயத்தை கொடுக்க போறார். நீங்க எதுவுமே செய்ய போறதுல ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறார். உங்க பெரிய தேவையின் மத்தியில் இருந்து நீங்க எதிர்பார்க்கிற, நீங்க என்ன நடக்குமோன்னு யோசித்து கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை ஆயத்தப்படுத்திட்டாருங்க. தைரியமா இருங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், வெற்றி நிச்சயம். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறார். நீங்க சொல்லணும், நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணினாரோ, ஏசாயா 12வது அதிகாரத்துல எப்படி இந்த ஜனங்கள் சொன்னாங்களோ, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன்னு இந்த வசனம் புறப்பட்டு வருகிற பொழுதே உங்க இருதயம் திடனா இருப்பதாக சொல்லுங்க. நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். என்னுடைய பிரெக்னன்சி டெஸ்டுடைய ரிசல்ட் இந்த மாதம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். என் தேவைகள் எப்படி சந்திக்க போகுது, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். இன்றைக்கு என்னோடு கூட இந்த அறிக்கையை நீங்க சொல்லுவீங்கன்னா, கர்த்தராகிய யெகோவா உங்கள் பலனும் உங்கள் கீதமும் உங்கள் ரட்சிப்புமானவர். உங்களுக்கு தேவையான பலனை கொடுக்க என் ஆண்டவர் போதுமானவருங்க. எந்த காரியத்தை செய்ய உங்களை பலப்படுத்தணுமோ அவர் உங்களை பலப்படுத்துவார். எந்த இடத்துல நீங்க ஜெய கீதம் பாடும்படியா என் ஆண்டவர் முன் குறித்து இருக்கிறாரோ, இனிமேல் அழுகை இல்ல, புலம்பல் இல்ல, ஆனந்த கழிப்பு தான் இருக்க போது. இவ்வளவு நாட்கள் கண்ணீர் வடித்தீங்க, பிள்ளையை பெற்றெடுக்க முடியாத கண்ணீர் வடித்தீங்க. இந்த வசனம் கடந்து வருகிற பொழுது நீங்க சொல்லணும், நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர், எனக்காக காரியங்களை செய்வீர், எனக்காக ஒரு மகளை தருவீர். கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும், என் கர்ப்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கு. இதை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற பொழுது, எத்தனை ஆண்டுகள் பிள்ளை இல்லாதபடி நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் நீ இந்த மாதம் சொல்லுங்க, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன், நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்க போது. விசேஷமாய் குழந்தை ஆசீர்வாதத்துக்காக இப்பொழுது ஜெபிக்க போறேன். அவர் உங்களுக்கு பலனாய் கடந்து வருவார், அவர் உங்கள் கீதமாய் கடந்து வருவார், அவர் உங்கள் ரட்சிப்பாய் கடந்து வருவார். யாரெல்லாம் பிள்ளைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்காய் நடக்க போகிறது. கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரன், சகோதரி, அன்பு குடும்பத்தார் யாரெல்லாம் ஆண்டவரே பிள்ளை ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கார்களோ, அவர்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்க பயப்படாம நம்பிக்கையா இருப்போம், நாங்க பயப்படாம நம்பிக்கையா இருப்போம். இதோ வருகிற நாட்கள்ல என் ஆண்டவர் இவர்களுக்கு பலனா இருக்க போகுது. இயேசுவின் நாமத்தினால சகோதரனுக்குள்ள, சகோதரிக்குள்ள எங்க பலவீனம் இருந்தாலோ, இயேசுவின் நாமத்தினால பலவீனங்கள் மாறுவதாக. கர்த்தர் இவர்கள் பலனாய் இருப்பீராக. தேவன் இவர்கள் பலனாய் இருப்பீராக. கர்த்தராகிய யெகோவா இவர்கள் பலனாய் இருப்பீராக. அந்த பலன் இவர்கள் சரீரங்கள்ல இறங்குவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. எந்த இடத்துல மாற்றங்கள் நடக்கணுமோ, என் தேவாதி தேவன் மாற்றங்களை செய்வீராக. ஆண்டவரே, அழுகியின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி மாற்றிக் கொண்டது போல இவர்களுடைய ஜெய கீதமா என் ஆண்டவர் இருங்கப்பா. அழுகை போதும், எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டோ. நீரே இவர்களுக்கு ரட்சிப்பாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால சகோதரன, சகோதரி ஆசீர்வதிக்கிற யாருக்குள்ள என்ன பலவீனங்கள் இருந்தாலோ எல்லாம் கர்த்தர் பலனாய் மாற்றுவார். கர்த்தருடைய பலன் இவர்களுக்குள் இறங்கட்டும், மாற்றங்கள் நடக்கட்டும். உண்மையே நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தராகிய யெகோவா இவர்கள் பலனாய், கீதமாய், ரட்சிப்பாய் இருங்க ஆண்டவரே. அற்புதத்தை பெற்றெடுக்க போறீங்க. உங்களுக்கு சொல்லுகிற அற்புதத்தை பெற்றெடுக்க போறீங்க. அதிசயத்தை உங்கள் கண்கள் காண போகிறது. கர்த்தர் உங்களை ஓடா கோடி ஆசீர்வதிப்பாருங்க. God bless you. God bless you.